அனைவரையும் டாக்டர் வருண்ஸ்வி சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய 2026 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மொத்த கட்சிகளோட விவரத்தை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு. ஒன்னு வந்து செக்யூலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத வேறுபாடு இல்லாமல் சமூக முன்னேற்றத்துக்காக சேர்ந்த கூட்டணி. அதுதான் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல செக்யூலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் அப்படின்றதும் சொல்லுவாங்க. இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா இந்த இயர் எப்ப இல்லாத அளவுக்கு நிறைய கட்சிகளை உள்ள சேர்த்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கட்சியோட மெயின் போட்டியாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் அவங்க அலையன்ஸா கூட சேர்த்துக்கிட்டது எல்லாமே மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழர் தேசம் கட்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், டிஎம்டிகே, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுல மார்க்சிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். கிட்டத்தட்ட ஒரு 13 கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அலையன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த செக்குலர் ப்ராக்ரெசிவ் அலையன்சஸ். இதுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்டி அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டிஏ கூட்டணி. இந்த என்டிஏ அப்படின்றது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இந்த கூட்டணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏஐடிஎம்கே, அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் அலையன்சஸ் வச்சிருக்காங்க. அவங்க தான் சீட்டு நிறைய வச்சிருக்காங்க. அவங்க கூட யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, புதிய நீதி கட்சி, சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 11 to 12 கட்சிகளோட அலைன்ஸ் வச்சு இவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப்பா இருக்காங்க. இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல தான் வந்து ரொம்ப பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல யாரும் வந்ததில்லை. இதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிஸா வந்து சுயேட்சையா வந்து நிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலையும் போட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இந்த வருஷம் புதுசா களத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிகே, விஜய் அவர்களோட கட்சியும் வந்திருக்காங்க. அது இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சிகள் ராமதாஸ் அவர்கள் தனியாகவும், அவங்களோட கூட அலையன்ஸ் சசிகலா அவங்க வந்து புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஓபன் பண்ணி அவங்களும் புதிய அலையன்ஸ் வச்சு வந்திருக்காங்க. பட் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 கட்சிகளை நம்ம சொல்லலாம். அதாவது செக்குலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் கட்சி டிஎம்கே ஓட சேர்ந்தது. அது உங்களுக்கு ஆப்போசிட் ஏஐடிஎம்கே. இவங்க இல்லாம 2 பெரிய கட்சி வந்திருக்கு அப்படின்னா அது என்டிகே, நாம் தமிழர் கட்சி, அனதர் ஒன் டிவிகே. இந்த 4 கட்சிகள்ல தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு உண்டான வேட்பாளரையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இனி என்னங்க, இனி நம்ம யார் யார் எந்தெந்த தொகுதியில களத்துல இறங்கியிருக்காங்க, எந்த தொகுதி உங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாலே போதும். இதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம 2021 வந்து ஒரு ரீகேப் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 2021 ரீகேப் பண்ணும்போது இங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்றது தெரியல. நிறைய பேர் டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு, நிறைய பேர் என்னோட அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றதான் நம்ம பார்க்கணும். இதுல லெஸ் தென் 10% ஆஃப் மார்ஜின், அந்த ஓட் டிஃபரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்கும். இத நம்ம கடந்த தேர்தலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுமே நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்னன்னா ஒரு 1% மார்ஜின், அதுல ஜெயிச்சவங்க கூட்டணி மட்டும் கிட்டத்தட்ட 17 தொகுதி, இந்த 234 தொகுதியில 1% மார்ஜின்ல மட்டும் ஜெயிச்சவங்க இருக்காங்க. அந்த தொகுதி அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே மட்டும் இந்த 17 தொகுதியில 9 தொகுதியில டிஎம்கே மட்டும் 1% கீழே இருக்கிற மார்ஜின்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கூட அலையன்ஸ் வச்சவங்க விடுதலை சிறுத்தை கட்சி, அவங்களும் அதே ரேஞ்சில தான் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, ஸோ அவங்க வந்து ஒரு 3 இடத்துல வந்து தனியா இதே 1% ஜெயிச்சிருக்காங்க. தென் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அது வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல இதே மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுல கம்பேரிட்டிவ் பண்ண போனா இந்த 17ல பாதிக்கு பாதி 1% விக்டரியில தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த 17 தொகுதியில பாத்தீங்கன்னா நியர்பை ஒரு 12 தொகுதியில டிஎம்கேவோட அலைன்ஸ் தான் 1% வெற்றியில ஜெயிச்சிருக்காங்க. 1000 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு அப்படின்னு. அதே மாதிரி ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வந்து 5 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. இது 1% ஜெயிச்ச விக்டரி. இதே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2% விக்டரியில நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பாருங்க. 2% விக்டரியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நியர்பை 1ல இருந்து 2% இருக்கிறது 17 தொகுதி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த 17 தொகுதியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே அவங்களோட அலையன்சஸ் வந்து 6 தொகுதியிலையும், ரிமைனிங் 11 தொகுதியில ஏடிஎம்கேவோட அலைன்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. தென் அதே போல 3%, 2ல இருந்து 3% ஓட்டுகள்
அந்த கேட்டகரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் வந்து நியர்பை ஒரு 12 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இந்த 12 தொகுதியில ஆல்மோஸ்ட் 11 தொகுதி டிஎம்கே தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3ல இருந்து 4% அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 10 தொகுதி. இந்த 10 தொகுதியில 6 தொகுதி வந்து டிஎம்கேவும் மீதி 4 தொகுதி வந்து ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து 4ல இருந்து 5% ஓட்டு. இந்த வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா நியர்பை அது வந்து ஒரு 13 தொகுதி இருக்கு. இந்த 13 தொகுதியில 8 தொகுதி வந்து டிஎம்கேவும் 5 தொகுதி வந்து ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரொம்ப வேக நான் அறுக்க விரும்பல. நீங்க இப்ப பார்க்கும்போதே நியர்பை ஒரு 60 to 70 தொகுதி இந்த 5%க்குள்ளே வந்திருக்கும். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10% மார்ஜின் அப்படின்றது ஒரு மதில் மேல் போன மாதிரிதான். அந்த தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளுடைய வெற்றியை குறிக்கக்கூடியது. ஸோ அதுல நம்ம போன தடவை பார்த்த மாதிரி அந்த 1000 ஓட்டு 500 ஓட்டு டிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து நம்ம டிஎம்கே வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷ கூட்டணியில ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் என்ன டிராபேக் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் அவங்க வந்து எல்லா இடத்துலயும் ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு ஓட்டு சதவீதத்தை பிரிச்சாங்க. அந்த ஓட்டு சதவீதத்தை பிரிச்சனால என்னமோ டிஎம்கே நிறைய தொகுதிகள்ல லோயஸ்ட் மார்ஜின்ல அடைஞ்சாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவங்க இந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டு அந்த வித்தியாசத்துல ஜெயிச்சது எல்லாமே இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களும் வந்து இப்ப ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் ஆகும்போது தே கெட் அ ஸ்ட்ராங் ஓட் செக்ஷன். ஸோ அப்ப கம்பேரிட்டிவ்லி நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல டிஎம்கேவோட ஆட்சி மேலையும் கொஞ்சம் விரையா இருக்காங்க. அதே மாதிரி இப்ப புதுசா வந்த கட்சி டிவிகே அவங்களோட கட்சியும் டிஎம்கே மேல ஆப்போசிட்டா இருக்கும்போது இந்த 10% ஆஃப் மார்ஜின் இருக்கக்கூடிய 60 to 70 தொகுதி இட் வில் பி அ மேஜர் கொஸ்டின் மார்க். அவங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடந்தாலும் இதுதான் வந்து ஆட்சியை தீர்மானிக்க கூடியது. இப்ப நான் இங்க வந்து சொன்னது இந்த 60 to 70 தொகுதி 10% மார்ஜின்குள்ள ஜெயிச்சதை மட்டும்தான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து லோயஸ்ட் மார்ஜின்ல கிடைச்ச வெற்றி. இது இந்த வெற்றியில வந்து மதில் மேல் போன மாதிரி. நான் இன்னி வந்து மேற்கொண்டு அலையன்சஸ் எல்லாம் வந்து இப்பதான் எல்லாருமே ஷார்ட்கட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தலைவர்களும் எந்தெந்த தொகுதியில வந்து நிக்க போறாங்க அப்படின்னு. இதுல நான் ஒரு கிளான்ஸா பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி வெரி ஷாக்டு. என்னன்னா ஏற்கனவே 2 தடவை 3 தடவை நின்ன தொகுதியில அவங்க நிக்காம மறுபடி சீட்டுக்காக வேற ஒரு தொகுதியில நிக்கிறாங்க நிறைய எம்எல்ஏஸ். எதுக்காக அப்படின்றதுதான் இங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா ரூலிங் சிட்டிங்ல இருக்கிற எம்எல்ஏ சிட்டிங்ல இல்லாத எம்எல்ஏ வேற தொகுதியில நின்னா ஆச்சரியம் இல்லை. சிட்டிங்ல இருந்த எம்எல்ஏக்களே வேற தொகுதியில நிக்கிறது தான் இங்க வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த தொகுதிக்கு நல்லது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியிலேயே அவங்க இருந்திருக்கலாம். இப்ப அவங்க அந்த தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க மக்களுக்காக என்ன பணி செஞ்சாங்க அப்படின்றத மக்களே அவங்க தொகுதிக்கு போகும்போது கேட்பாங்கன்றனால மாறி போறாங்களோ அப்படின்றதுதான் எனக்குள்ள தோணுது. ஸோ இதுலயும் நீங்க வந்து குறிப்பா எடுத்துக்கலாம். இப்ப சிட்டிங்ல இருக்க எம்எல்ஏக்கள்லாம் அவங்க தொகுதியிலேயே நிற்காம யாரெல்லாம் வேற தொகுதியில போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஓட்டர்சன் கிடைக்குமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுல இன்னொன்னுமே நான் உங்களுக்கு சொல்றேன். மக்கள் யாரும் இப்ப வந்து சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்லைங்க. ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு அவங்க போறாங்கன்னா மக்களுக்கும் ஏதாவது ஆதாயம் இருக்கு அப்படின்னு தான் போவாங்க. முன்ன மாதிரி தொண்டர்கள்லாம் வேலையை விட்டுட்டு கட்சிக்காக போற கூட்டமெல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு. ஒரு இடத்துல சீட்டு கொடுக்கலையா நீ இல்லைன்னா என்ன இன்னொரு இடத்துல நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற கூட்டணி தான் இப்ப நிறைய இடத்துல வந்துருது. அந்த எத்திக்ஸ் தான் வந்து இப்ப எல்லாத்தையும் வந்து வழிமாற்றி கொண்டு போயிட்டு இருக்கு. நேத்து கூட பாருங்க ஒரு இடத்துல ஒரு கட்சியில வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அந்த கட்சியில அந்த வேட்பாளருக்கு அறிவிச்ச உடனே எனக்கு இவர் வந்து கட்சி வேட்பாளராக இருக்க வேணாம், நாங்க நிறுத்தின ஆளு எங்களுக்கு கட்சி வேட்பாளராக வேணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்றதான ஒழிச்சு மக்களுக்காக சேவை செஞ்சு வந்தோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு கட்சியில சீட்டு கொடுக்கல அப்படின்னா விரக்தியில சீட்டு கொடுக்கல அதனால இனிமேல் கட்சியில இருக்க மாட்டேன்னு அவங்களோட கொடி அவங்களுடைய பிளாக் எல்லா இடத்தையும் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் பேனர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு வீட்டுக்கு வெளியே இருந்து தூக்கி வீசிடுறாங்க. இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா அரசியல் மீதான அதிருப்தி தான். இங்க வந்து அரசியலுக்கு வர்றவங்க மக்களுக்கு சேவை செய்யாது இப்ப முழுக்க முழுக்க குறைஞ்சு போச்சு. மக்களுக்கு சேவை செய்யறதை விட அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னா அது அரசியல் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இப்ப நிறைய தலைவர்கள் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க.
மக்களும் அதே பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 நாள்ல எல்லா கட்சிகளோட எல்லா வாக்காளர்களுடைய டேட்டாவும் கிளியரா நமக்கு கிடைச்சிரும். ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் தொகுதி வாரியா யாருக்கு வின்னிங் மார்ஜின் பிரகாசமா இருக்கு, யாருக்கு இழுபறியா இருக்கு, எத்தனை சீட்டுகள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். அன்டில் தென் என்னோட சேர்ந்து பயணிங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.